ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே நீ போராடிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு தீர்த்து வச்சு நாளைக்கு விடிய காத்தால நீ சற்றும் எதிர்பாராத வகையில உன் வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வு நடக்க போகுது. இத்தனை நாளா வாழ்க்கையே போர்க்களம்தான் நினைச்சுக்கிட்டு போராடி போராடி மன போராட்டங்களால கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு இந்த சாயப்பா முடிவு எடுத்துட்டேன். எப்போதும் நல்லதையே நினைச்ச உன்னை யாருமே பாராட்ட வரல. ஆனா ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ ஒரு தவறோ நிகழ்ந்தா மட்டும் அதுக்கு காரணம் நீதான்னு உன்னை குறை சொல்றதுக்கு எத்தனையோ பேர் ஓடி வந்த உலகமாக தானே இது இருக்கு. மொத்தத்துல மனிதர்கள் இப்படிதான்றத புரிஞ்சுக்கோ. ஆனா இவங்கெல்லாம் செய்யறது எப்படி உன் மனசுக்கு கஷ்டத்தை தருதோ அதே விஷயத்த நீ யாருக்கும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு. அடுத்தவர்களை குறை சொல்லலைனாலும் பரவாயில்ல, புகழலைனாலும் பரவாயில்ல, ஆனா ஒருபோதும் அடுத்தவர்கள் செய்த நல்லதை பாராட்டாமல் இருந்து விடாதே. வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பதுதான் சிறந்தது. புகழ்வதை காட்டிலும் இன்னும் இன்னும் நீ மேல வரணும்னு ஊக்கப்படுத்துவதுதான் சிறந்தது. என்னடா இது வாழ்க்கை, எதுக்கு வாழ்றோம், வாழ்றதுனால நமக்கு என்ன பலன், என்ன செய்ய போறோம்னு எதுவுமே தெரியாம உன் மனசுல இருக்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இத்தனை நாளா வாழ்ந்து வருகிற என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்துல எல்லாருமே தான் தான் அறிவாளி நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில எதுவுமே தெரியாத அப்பாவி போலவும் முட்டாள்கள் போலவும் நீ நடிப்பதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா எல்லாரும் அறிவாளின்னு நினைக்கிற இந்த உலகத்துல நீ முட்டாளாக இருந்தாலும் சரி, அல்லது முட்டாள் போல ஒண்ணுமே தெரியாதவன் போல நடிச்சாலும் சரி, பாவம் பொழைச்சிட்டு போகணும்னு உன்னை விட்டுடுவாங்க. நீ அப்படி உன்னை காட்டிக்கொண்டே உனக்கான காரியங்களை உன் புத்திசாலித்தனத்தின் மூலமாக முடிச்சுக்கலாம். இப்போ யோசிச்சு பாரு, எல்லார்கிட்டையும் போய் நீ புத்திசாலின்னு சொல்லவோ காட்டிக்கவோ அவசியமில்லை. அமைதியாகவே இருந்து உனக்கான காரியங்களை அழகாக முடிச்சுக்க பழகு. நிறைய பேரு அடுத்தவங்க கிட்ட தான் தான் சிறந்தவன், நல்லவன், வல்லவன் போல கவனமாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சரியாக நடிப்பவர்களை நீயும் சரியாக கவனிக்காதது போலவே நகர்ந்து போய்கிட்டே இரு. ஆனா எப்பவுமே எதை செய்யணும், எப்படி செய்யணுன்றதை யோசிச்சு நீ சரியாக நடந்துக்கோ. உனக்கு எதிராக செயல்படுபவர்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் செல்லவே. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத வார்த்தைகளை பேசுகிற உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். யாரையும் கஷ்டப்படுத்தாத வரைதான் நீ பேரழகு நிறைந்த பிள்ளையாக இருப்பாய். உன்னால யார் மனமும் வருத்தமோ வேதனையோ அடையக்கூடாது. உன் வார்த்தைகளால் யார் மனசும் கஷ்டமோ கவலையோ படக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ. புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு தவறும் பட்சத்தில் அவனுடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிம்மதிங்கிறதே இல்லாம போயிடும். எப்பவுமே நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ, நிதானமா நடந்துக்கோ. உன்னை புரிஞ்சுக்காத எதுவுமே உன்னிடம் நிலைப்பது கிடையாது. அதே நேரத்துல உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகி போகாது. எப்போதும் யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது நினைக்கிற உன்கிட்ட யாராவது பொய் சொல்லும் போது மறுமுறை அவர்களை நம்பாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளேன் செல்லமே. உன்கிட்ட பொய் சொல்றவங்களையும் நீ நம்பக்கூடாது. அதே போல உன்னை நம்புற ஒருத்தர்கிட்டையும் நீ பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய தவறுக்கு வேற யாரையாவது நீ காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தீனா வெற்றி உன்னை வந்து சேர வெகு காலம் ஆகும். உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் தப்பா நடந்தது, தவறா நடந்ததுன்னா அதற்கு காரணம் நான் தான் உன் மேல அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு மறுமுறை அந்த தவறு நிகழாமல் முழுவதுமாய் அதை சிறப்பாய் பரிபூரணமாய் செஞ்சு முடிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உன்னுடைய சிந்தனையில் தெளிவு இருக்கும்போது பயம் என்பதே உன்னை நெருங்கி வராது. எதை செஞ்சாலும் தெளிவா தீர்க்கமா முடிவெடு. நிதானமா அதற்குரிய செயல்களை சிறப்பாக செய். அனுபவம் உள்ளவங்க கிட்ட போய் அறிவுரை கேட்டினா அவங்க கத்துக்கிட்டதை விட அவங்க பட்டதை தான் எடுத்து சொல்லுவாங்க. நீயும் உன் வாழ்வில் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சு இனி எப்படி நடந்துக்கணுன்றத சிறப்பாக செய்து முடி. உன்னை காயப்படுத்தினவங்கள மறுபடியும் நீ நேருக்கு நேராக கண்ணெதிரே பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தா தலைக்குனிய வேணாம். அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு போ. அந்த சிரிப்பே அவர்கள் கன்னத்தில் அறைவதை விட அவர்களுக்கு அதிகம் வலியை கொடுக்கும்.
யார் உன்னை காயப்படுத்தினாங்களோ, யார் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினாங்களோ அவர்களுக்குரிய தண்டனையாக இது இருக்கட்டும். நீ எப்போதுமே எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்ச முகமா சந்தோஷமா நிம்மதியா வாழணும். இதுதான் இந்த சாயப்பாக்கு வேணும்.